கீழமை நீதிமன்றம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ஜி நோட்டிஃபிகேஷனில் இப்போ ரீசெண்டாக சிவிக்கு போயிட்டு வந்தவங்க அவங்களுக்கான நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கான அப்டேட்டு, குறிப்பாக அந்த ப்ராக்டிக்கல் டேட்டு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வேக்கன்சி 392 வேக்கன்சிக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், இதை பற்றி நான் நேரில் சென்று வந்த அனுபவத்தை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். பட்டு இதை ரொம்ப லேட்டாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஏன்னா நான் போன மாதம் எண்டு ஜூலை 30 நினைக்கிறேன், வியாழக்கிழமை போல் போயிருந்தேன் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு. ஆக்சுவலி செப்பரேட்டாக ஒரு இண்டிவிஜுவல் நார்மல் பர்சனாக அந்த கேபின்குள்ளே போயிட முடியாது. பட்டு யாருடைய சப்போர்ட்டாவது அப்படி இல்லாட்டி ஒரு அஃபிஷியல்ஸ் ரெக்கமெண்டேஷனோட உள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டில் தான் நம்மளுமே அங்கே போனது. ஃபஸ்ட்டு அந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்துடலாம். அந்த 392 வேக்கன்சிக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, செப்டம்பர் மந்தில் எக்ஸாமு அப்படின்றத அவங்க பேசினதை வச்சு எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த விஷயத்தை நாங்கள் கேட்டுட்டு 2 வாரம் ஆக போகுது. ஆமாம், அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேக்கன்சி, அதான் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, சிவிக்கு போயிட்டு வந்தவங்க, அவங்களுக்கான அப்கமிங் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3rd வீக்கில் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் எதனால் அப்படி ஆகஸ்ட் 3rd வீக்குன்றதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச டேட்டு 14 ஆரம்பிச்சு, ஆமாம் ஜூலை 14 ஆரம்பிச்சிச்சு, ஜூலை 18 முடிஞ்சது பார்த்தீங்களா. அந்த முடிஞ்ச டேட்லேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா 1 மந்த்து காலம் கணக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 மந்த்து டைம் கேட்டிருக்காங்களாம். அதாவது சிவி ஃபினிஷ் பண்ண டேட்டு ஜூலை 18, அந்த தேதியிலேருந்து 1 மந்த்து வர இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஒரு ஆகஸ்ட் 16, 17 தான் வருது அந்த 1 மந்த்து கணக்குக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்கமிங் அப்டேட்டு ஆகஸ்ட் 3rd வீக்கில் வருன்றதை நாங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லாட்டி இன்றைக்கி அடுத்த நாள் மார்னிங் நினைக்கிறேன், இந்த வெற்றி நமதே பேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இவங்களாம் ப்ராக்டிக்கல் பேஜஸ், வெற்றி நமதே பேஜு, சாதனை பேஜு, அப்புறம் விடாமுயற்சி பேஜ், அவங்களெலாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையில் போயிருந்தேன், ஸோ அதை அறிந்த தகவல்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன்னு சொல்லி பாயிண்டாக டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் அறிவிப்பு போல் அடுத்தடுத்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கன்ஃபார்ம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் குரூப்பில் பேசியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு 12 தினங்கள் ஆயிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது, ஃபர்தராக இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது தான் சொல்கிறாங்க அப்படின்றதையும் கன்வே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி தான் நடத்துகிறதா ஒரு பிளானில் இருக்காங்களாம். ஸோ அவங்க இப்படி பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு டாஸ்க்கெல்லாம் தெரியாதவங்க இந்த டாஸ்க்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்டு நான் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போயிட்டு வந்தது நல்லதாக போச்சு, இது மூலமாக நமக்கு ஒரு ஐடியாவுமே இப்போ கிடச்சிருக்குன்னு சொல்லி 5 விதமான பாயிண்ட்ஸுமே அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த டைம் 2025 இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் இருக்கும் போல், ஏன்னா அவங்க இப்படி சொல்கிறதுனால இந்த ஒரு பிளானில் இருக்கிறதுனால இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் இருக்கும் போல் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்படி தான் தோணுது நமக்கு அப்படின்றத ஒரு 7-8 டாஸ்க்கை மென்ஷன் பண்ணியும் குரூப்பில் போட்டிருந்தேன். அவர்களிடமிருந்து பெற்ற செய்திகளை ஆராயும் பொழுது இந்த 7 டாஸ்க்குகள் அண்டு இன்னும் மேலும் சில டாஸ்க்குகள் இந்த தடவை கேட்கப் போகிறார்கள் என்று என்னால் உணர முடிகிறது. சரி, இப்போ இத்தனை நாள் சொல்லாமல் இப்போ லேட்டாக இந்த விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. இல்லை, கரெக்டாக அந்த ஜூலை 30, 31க்கு அப்புறமா அடுத்த நாள் ஆகஸ்ட் 1 தான் த்ரோட் பெயின் லைட்டாக ஆரம்பித்தது. நானுமே ஷார்ட்டாக தான் வீடியோ போட்டேன் ஒரு 2-3 நாளைக்கு. அப்புறம் ஆகஸ்ட் 4 நான் வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 5-6 நாளாக வீடியோ வரலையில. ஸோ லாங் லென்த்தாக இந்த மாதிரி போட்டு பேசவும் முடியாது அப்படின்றனால நான் ரொம்ப பேசிக்கிறல. அதனால தான் இப்போ ரொம்ப டிலே பண்ணி சொல்கிறேன். அதுவும் இந்த குரூப்பில் எப்போ ப்ராக்டிக்கலுக்கான அப்டேட் எப்போ வரும்ன்ற மாதிரி ரைஸ் பண்ணதுனால தான் இதை பற்றி நான் வீடியோ போடுவோம் வீடியோ போடுறேன். சரி, ஓகே. இப்போ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சாதனை பேஜ், விடாமுயற்சி பேஜ், அப்புறம் வெற்றி நமதே பேஜ் போக இப்போ அடுத்து 4வதாக நம்பிக்கை பேஜுக்கான அட்மிஷன் தொடர்ந்து கண்டினியூவாக கோயிங் ஆனில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் அட்மிஷன் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அது ரன்னிங்கில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அதே 17 டாஸ்க்குக்கு, அதாவது 17 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அதே 200 ரூபீஸ் தான். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் கலந்து போட்டு எடுத்த ஒரு புக்கு. இது 425 ரூபீஸ் ஃப்ரீ டெலிவரி. நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பொது அறிவு புத்தகம் 350 ரூபா மட்டும்தான். அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக எப்பயுமே இருக்குது. இது ஹைகோர்ட் 392 வேக்கன்சிக்காக போட்ட புக்கு. இது எல்லாமே A to Z எல்லாமே அதில் கவர் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு டோட்டல் டெஸ்ட் பேஜ் டோட்டலாகவே ஃப்ரீ, 100% ஃப்ரீ. அண்ட் இந்த புக்கு வந்து 750 ரூபீஸாக இருந்தாலும் இந்த புக்கை பொறுத்தளவு பார்த்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஜிகே புக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. குரூப் 2, 2A இந்த எக்ஸாமுக்கு நல்லா சூப்பராக படிக்கலாம். விலை வந்து 850, 850. இது நம்முடைய மஹி கமர்ஷியல் மீடியா டெவலப்மெண்ட் சென்டர். ஆஃப்டர்நூன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் இருப்பேன். ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கொடுத்துட்டு இருக்கோம். 500லேருந்து 1000 ரூபீஸ் வரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸு கொடுத்துட்டு இருக்கோம். மொபைலை வந்து நீங்கள் பார்த்து ஏதாவது ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் நாங்கள் ஃபோட்டோ அனுப்பி வைப்போம். அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி வச்சுருவோம்.